புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின விழாவில் 3500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியை அகற்ற தொடர் போராட்டம். இந்தியா கூட்டணி கட்சிகள் தீர்மானம். சுற்றுலா வளர்ச்சிக் கழக சீனியர் கேட்டரிங் மேலாளருக்கு சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு துணை பொது மேலாளர் பதவி வழங்க நினைக்கும் சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண் இயக்குநருக்கு பொதுநல அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளது. லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற யோகா தினத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அரசு கொடுத்த வாக்குறுதிப்பட தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 16 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களை விசிக எம்பி ரவிக்குமார் நேரில் சந்தித்து மருத்துவரிடம் விவரம் கேட்டறிந்தார். முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் Bachelor of Workal in Hotel Management and Catering Technology ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக் கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின விழாவில் 3500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை பள்ளி கல்வித்துறை சார்பில் 10வது சர்வதேச யோகா திருவிழா இன்று கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைக்க சபாநாயகர் செல்வம், தலைமை செயலர் சரத் சவுகான், பள்ளி கல்லூரி மற்றும் சிறியவர் முதல் பெரியவர்கள் என 3500க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் பல்வேறு ஆசனங்களை செய்தனர். தொடர்ந்து விழாவில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியை அகற்ற தொடர் போராட்டம். இந்தியா கூட்டணி கட்சிகள் தீர்மானம். புதுச்சேரி ஜூன் 21 புதுவை மாநில இந்தியா கூட்டணி கட்சிகள் கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடந்தது. மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமை தாங்கினார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கென்னடி, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் செயலாளர் ராஜாங்கம், விடுதலை சிறுத்தைகள் தேவ பொழிலன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் வருமாறு: விலைவாசி குறைப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, நீட் தேர்வு ரத்து, புதுச்சேரிக்கு மாநில தகுதி கிடைக்க உறுதியளித்த இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளித்து பாரதிய ஜனதாவிற்கு தோல்வி அளித்தனர். புதுவையில் கடந்த 3 ஆண்டுகளாக மக்களுக்கு துன்பம் அளித்த என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சிக்கு எதிராக இந்தியா கூட்டணி தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து மக்களின் நம்பிக்கையை பெற்றதினால் புதுச்சேரி மக்கள் இந்தியா கூட்டணி வேட்பாளர் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கத்தை வெற்றியடைய செய்தனர். வெற்றியை அளித்த புதுச்சேரி மாநில மக்களுக்கு இந்தியா கூட்டணி நன்றியை தெரிவிக்கிறது. தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி மக்கள் நம்பிக்கையை இழந்த என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியை அகற்றி எதிர்காலத்தில் மக்கள் நலம் காக்கும் அரசை அமைக்க இந்தியா கூட்டணி பணியாற்றும். புதுச்சேரி மாநில மக்கள் நலனுக்காக தொடர்ந்து செயல்படும். மேற்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. சுற்றுலா வளர்ச்சிக் கழக சீனியர் கேட்டரிங் மேலாளருக்கு சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு துணை பொது மேலாளர் பதவி வழங்க நினைக்கும் சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண் இயக்குநருக்கு பொதுநல அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளது.
இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழர் களம் பிரகாஷ், புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தில் சீனியர் கேட்டரிங் மேலாளராக பணிபுரியும் ஆஷா குத் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ளார். ஆளுநர் மாளிகையில் சாதாரண பணியாளராக பணியில் சேர்ந்த இவருக்கு 25 ஆண்டுகள் ஆளுநர் மாளிகையில் அதிகார தோரணையில் இருந்து வந்தார் என்று கூறிய அவர், பல ஆளுநர்களை கையில் வைத்துக்கொண்டு 350 கோடிக்கு மேல் சம்பாதித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தில் சீனியர் கேட்டரிங் மேலாளராக பணிபுரியும் ஆஷா குப்தா என்பவருக்கு சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு துணை பொது மேலாளர் பதவி கொடுக்க நினைக்கும் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் மேலாண் இயக்குனர் அந்த கோப்புகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் பொதுநல அமைப்புகள் ஒன்று திரட்டி கடுமையான போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற யோகா தினத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். உலக யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி லாஸ்பேட்டை சுகாதார நிலையத்தில் யோகா குறித்து சிறப்பு செயல் விளக்கம் மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு யோகா குறித்து சிறப்புரையாற்றி பல்வேறு ஆசனங்களை செய்தார். இதில் மருத்துவ முதன்மை அதிகாரி நளினி முன்னிலை வகித்தார். ஆயுஷ் மருத்துவ பிரிவு மருத்துவர் சாந்தி மற்றும் ஹோமியோபதி மருத்துவர் கௌஷிகா மற்றும் சுகாதார நிலைய ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் அன்றாட வாழ்வில் நாம் தினமும் செய்ய வேண்டிய யோகா பயிற்சிகள் குறித்து யோகா பயிற்சியாளர் ராதிகா செய்து காட்டினார். இதில் 70க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யோகா செய்தனர். அரசு கொடுத்த வாக்குறுதிப்பட தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. PRTC நிர்வாகம் 2018ஆம் ஆண்டு வாக்குறுதி கொடுத்தபடி முன் தேதியிட்டு தினக்கூலி ஊழியர்களாக மாற்றி 150 காலி பணியிடங்களில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு நாளைக்கு ஊதியமாக 350 ரூபாய் பெற்று வருகிறோம். இதனை உயர்த்தி வழங்க வேண்டும். மகளிர் நடத்துனர்கள் உள்ளிட்ட அனைத்து ஒப்பந்ததார ஊழியர்களையும் 3 மாதத்திற்குள் தினக்கூலி ஊழியர்களாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி PRTC தலைமை அலுவலகம் முன்பு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்க தலைவர் தமிழ்ச்செல்வன் தலைமை தாங்க நிர்வாகிகள் அருள்மணி, வெங்கடேசன், இருசப்பன், விஜயராகவன், பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்துவர் சிவராம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. Ames Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Losbeth, Pondicherry. For admission, contact 9600421333. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 16 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களை VCK MP ரவிக்குமார் நேரில் சந்தித்து மருத்துவரிடம் விவரம் கேட்டறிந்தார். யாரிடம் சந்தித்த அவர் மெத்தனால் கலந்த நச்சு சாராயத்தை குடித்து அதன் காரணத்தினால் சுமார் 50 பேர் கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இதற்காக தமிழக முதலமைச்சர் பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார். அவற்றை வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி தமிழகத்தில் முழுமையாக மதுவிலக்கை அமல்படுத்த முன்வர வேண்டும் என்றார். 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக முழு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என வாக்குறுதி அளித்திருந்தது.
அதனை முதலமைச்சருக்கு நினைவுபடுத்துகிறோம். மது கடைகளை நடத்துவது உகந்தது அல்ல. இதனை முதலமைச்சர் கவனத்தில் கொள்ள வேண்டும். தேவை என்றால் இதற்கான ஒரு ஆணையத்தை அமைத்து தமிழகத்தில் மது கடைகளை மூடலாமா என்பது பற்றி அறிக்கை பெற வேண்டும் என்றார். மதுவிலக்கு பிரிவு சரியான அளவில் செயல்படவில்லை. பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு திறமையான காவலர்களை நியமிப்பது போல மதுவிலக்கு தடுப்பு பிரிவுக்கு திறமையான அதிகாரிகளை காவலர்களை நியமிக்க வேண்டும். இந்த குற்றம் மிகவும் தீவிரமானதாக கருதப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஊழல் மெலிந்த நபர்கள் அந்த பிரிவில் நியமிப்பதால் குற்றம் பெருகுகிறது. எனவே இதனையும் தமிழக முதலமைச்சர் கருத்தில் கொள்ள வேண்டும் என ரவிக்குமார் தெரிவித்தார். இறந்தவர்களில் பல கட்சியினரும் இருக்கிறார்கள். கள்ளச்சாராய விற்பனையில் பல கட்சியினரும் உள்ளனர். இதற்கு ஒரு கட்சியை குறை சொல்வதும் அரசாங்கத்தை குறை கூறுவதும் சரியானது அல்ல. இதனை கேட்பதற்கு அதிமுகவிற்கு தார்மீக உரிமை இல்லை என்று குறிப்பிட்டார். ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆல்பா ஸ்போர்ட்ஸ் அகாடமி தொடக்க விழா மற்றும் 10வது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆல்பா ஸ்போர்ட்ஸ் அகாடமி தொடக்க விழா மற்றும் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு ஆல்பா பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குனர் தனத்யாகு ஸ்போர்ட்ஸ் அகாடமியை திறந்து வைத்தார். மேலும் 67வது மாநில அளவிலான யோகா போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்ற ஆல்பா பள்ளி மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்களை ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குனர் தனத்யாகு வழங்கி கௌரவித்தார். இதில் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் தலைமை மின்தலைமை அலுவலகத்தை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து பல்வேறு சமூக அமைப்பினர் தொடர் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்திற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து மின்கட்டண உயர்வை கண்டித்து தலைமை மின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட் உடனே கட்டி முடிக்க வேண்டும். அப்பகுதியில் தேங்கி நிற்கும் கழிவுநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் துறை அதிகாரிகளிடம் மனு வழங்கப்பட்டது. நெல்லித்தோப்பு பகுதியில் நீண்ட நாட்களாக கட்டி முடிக்காமல் உள்ள மீன் மார்க்கெட்டை உடனடியாக கட்ட வேண்டும். மேலும் அப்பகுதியில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் அப்பகுதியில் வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். புனித மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனு வழங்கப்பட்டது. இதில் தொகுதி செயலாளர் நடராஜன், பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், புதுவை மாநில தேமுச அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் அருள் ஏழுமலை, ராம்குமார், மரியநாதன், கிளை செயலாளர் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் திருடிய பைக்கை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் தெருவாக தள்ளிக்கொண்டு போகும் திருடனின் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் தினகரன். கடந்த 7ஆம் தேதி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தனது உறவினரை பார்க்க சென்ற தினகரன் மருத்துவமனை அருகே தனது ஸ்பிளெண்டர் பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றார். திரும்ப வெளியே வந்து பார்த்தபோது தனது பைக் காணாமல் போனது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக தினகரன் அளித்த புகாரின் பேரில் பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே தினகரனின் பைக்கை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. அந்த வீடியோவில் பைக்கை ஸ்டார்ட் பண்ண தெரியாமல் அந்த மர்ம நபர் தெருவாக பைக்கை தள்ளிக்கொண்டு செல்வது தெரிய வந்துள்ளது. ஒரு கட்டத்தில் வண்டியை தள்ள முடியாமல் மது கடைக்கு சென்ற திருடன் அங்கிருந்து மதுவை வாங்கி கொண்டு மறுபடியும் பைக்கை தள்ளிக்கொண்டு செல்லும் காட்சிகள் பதிவாகி உள்ளது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின விழாவில் 3500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியை அகற்ற தொடர் போராட்டம். இந்தியா கூட்டணி கட்சிகள் தீர்மானம். சுற்றுலா வளர்ச்சிக் கழக சீனியர் கேட்டரிங் மேலாளருக்கு சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு துணை பொது மேலாளர் பதவி வழங்க நினைக்கும் சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண் இயக்குநருக்கு பொதுநல அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளது. லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற யோகா தினத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அரசு கொடுத்த வாக்குறுதிப்பட தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்கம் சார்பில்
கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 16 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களை விசிக எம்பி ரவிக்குமார் நேரில் சந்தித்து மருத்துவரிடம் விவரம் கேட்டறிந்தார்.